அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 31/8/2023 நடந்த கம்பைன் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட ஐஎன்எம் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. முதல் கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 புக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் பேஜ் நம்பர் 35 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் பேஜ் நம்பர் 62 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 12th ஹிஸ்ட்ரியில் 3வது லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் மத்திய இந்து கல்லூரியை பனாரஸில் நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் பிரம்மையான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் போன்ற செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மற்றும் 2 அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். இவங்க ஏ கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலிங்க. மேபி தப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் டேஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 6ல் பேஜ் நம்பர் 70 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. லெசன் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி விருப்பாட்சி அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 8ல் பேஜ் நம்பர் 96 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் 8 பார்த்தீங்க அப்படின்னா காந்திய காலகட்டம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் எந்தெந்த புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாரோவின் சட்ட மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணியிருக்கலாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு தாரோவினோட புக் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உத்வேகத்தை அளித்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தாரோ அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி டேவிட் தாரோ அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். கூற்று காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கூற்று பார்த்தீங்க அப்படின்னா மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிப்பதற்கு ஆதரவாக வாதிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1ல் பேஜ் நம்பர் 5 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8th சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் லெசன் 5ல் பேஜ் நம்பர் 59 பார்த்தீங்க அப்படின்னாலும் கொடுத்துருக்காங்க. 8th 5வது லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதத்துலேயும் பாரசீகத்திலையும் பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கறத எதிர்த்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆங்கில மொழியில் கல்வி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பேஜ் படுத்து பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி 12th ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டினாகவே கொடுத்துருப்பாங்க. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியனாகவும் ஒழுக்க நெறியிலும் சிந்தனையிலும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஸோ அதெல்லாம் இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ டிபி மெக்காலே அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய கல்வி போட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணார். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில மொழியில் மேற்கத்திய கல்வி கற்பிப்பதற்கு ஆதரவாக வாதிட்டார் அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. ஸோ காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ரெண்டுமே கரெக்டு தான். அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர்.